அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை அடிமைகளை காத்து பலப்படுத்தி இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து இந்த நாளை உம்முடைய நீதியின்படி நாங்கள் ஆசரிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் பலத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு நம்முடைய கண்களை திறந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு 115வது சங்கீதத்தின் மகத்துவங்களை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 115வது சங்கீதம் 18 வசனங்களை கொண்டதாக காணப்படுகிறது. அவர் இந்த சங்கீதத்தில் தம்முடைய மகத்துவங்களை எப்படி சொல்லுகிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். தேவன் தம்முடைய மகத்துவங்களை அவருடைய பிள்ளைகளுக்கும் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் சொல்லுகிற வசனம் என்னவென்றால், முதலாவது, நாம் எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டோம் என்பதை யோசித்து அந்த படைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையினை அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய வழியின்படி, அவருடைய முறைமையின்படி நாம் செய்ய வேண்டும். அவர்தான் தேவன், வேறு யாரும் தேவன் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் விக்கிரகங்களை சேவித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வெறும் விக்கிரகங்கள் தான். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் நுகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையில் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமுமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த பூமியில் நாம் காண்கிற அனைத்து பொருள்களும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. அது அவருக்கு சொந்தமானது. அந்த சொந்தத்தை அவருடைய உடைமைகளை நாம் அனுபவிக்கும்படி மனிதர்களாகி நமக்கு இங்கு கொடுக்கிறார். அடுத்த ஒரு மனிதன் மரித்துவிட்டால் அவன் திரும்பவும் பிழைக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவோரும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தையின் பலன் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், 6வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, மரணத்தில் உம்மை நினைகூறுதலை பாதாளம் உம்மை துதியாது என்று 6வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 18வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, குழியில் இறங்குகிறவன் இனிவே ஏறி வரான், அவன் கர்த்தரை
துதிப்பது இல்லை என்று ஏசாயா 38வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு மரித்தோர்களை குறித்து சொல்லும்போது, இன்றைக்கு மரித்தவர்கள் பரலோகத்திற்கு சென்று விட்டார்கள், தேவனோடு சென்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் கர்த்தர் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லை என்று அங்கு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் நம்மை எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். 115வது சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குபவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லுகிறார். இங்கு யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவர்கள் இனி ஏறி வரார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜீவிதத்திலே நாம் கர்த்தருக்குள் எந்த அளவை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் இந்த சத்திய வார்த்தைகளை நமக்கு கொடுப்பதனுடைய நோக்கமே, நாம் ஆண்டவருடைய வருகை நாளில் மட்டுமே கல்லறைகள் திறக்கப்படும் என்பதை வேதம் இங்கு சித்தரித்து காண்பிக்கிறது. நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தில் என்ன லாபம் உண்டு, புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ என்று 30வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து நாம் எவ்வளவு சாவதானமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 115வது சங்கீதம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மரித்தோர்களும் மௌனத்தில் இறங்குபவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லுகிறார். இவ்வளவு வார்த்தைகள் தேவனுக்குள் திட்டமாய் சொல்லும்போது, இன்றைக்கு மரித்தோர்கள் எல்லாமே தேவனுக்குள் இருக்கிறார்கள், பரலோகம் சென்று இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த 115வது சங்கீதம் நமக்கு வலியுறுத்துகிறது. சத்தியம் ஒருவர் தான், சத்தியப்பரர் ஒருவரே. வானத்திலும் பூமியிலும் அநேக தேவர்கள் உண்டாயிருந்தாலும் நமக்கு ஒரே தேவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வானத்தில் பூமியிலும் அநேக தேவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அந்த தேவர்கள் வானத்தையும் பூமியையும் படைத்தவர்கள் அல்ல. நம்முடைய தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியை படைத்து நம்மை காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தான் என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சத்தியத்தை, ஒரு கட்டளையை ஒரு ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு சகாயர், அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் நம்முடைய ஜீவிதத்தின் நாட்களை அவருக்கு பிரியமாய் கூட்டி கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அனுபவத்திலே தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற நாம் இந்த சத்திய வார்த்தைகளை ஏற்று அவருக்கு மட்டும் நாம் பிள்ளைகளாக வாழ நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து நம்மை செயல்படுத்துகிற தேவன். அவருக்குள் ஜீவன் உண்டு. அவரை நம்புகிற ஒவ்வொருவனும் பிழைப்பார்கள் என்று, கர்த்தரை நம்புகிறவனும் பிழைப்பான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனை ஆண்டவர் மேலாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நம்மை தேவனுக்கு உண்மையான ஒரு பிள்ளையாக நம்ம எப்போ கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு தேவனே,
உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து உம்முடைய ஜீவிதத்திலே நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தந்தரல என் தேவன் கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய தயவிருந்து பாதுகாத்து கொள்ளும். பிள்ளைகளுடைய இன்றைக்குரிய பணிகளிலே உம்முடைய கரமிருந்து பாதுகாத்து பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளோடும் தொழில் ரீதியாக செல்லப் போகிற பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து அலுவலகங்களுக்கு செல்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து அவருடைய பயணத்திலே உம்முடைய கிருபை இருந்து காத்து பலப்படுத்தி இந்த நாளை உம்முடைய பாதத்தில் உமக்கு பிரியமான நாளாக ஆசரிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துணிகரமான பாவம் தெரிந்தே நாங்கள் செய்யாதபடி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தீமையில் இருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களுடைய கண்களும் எங்களுடைய வாய்களும் எங்களுடைய செவிகளும் உமக்கு உகந்ததை கேட்கவும் பார்க்கவும் செய்யவும் எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை சந்திப்பதற்கு ஒப்பு கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.